எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓஷோ மெடிடேட்டர் இருக்காங்க. அவங்க பல வருஷமா ஓஷோ தியானங்கள் செஞ்சுட்டு வராங்க. நேற்று அவங்க கூட பேசும்போது ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, ஓஷோ புக்கு படிக்கிறதையே நிறுத்திட்டேன். அதாவது ஏன்னா அவருடைய இளமை கால நினைவுகள் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு நடந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எனக்கும் நடக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தகம் படிக்கிறதையே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் மனம் பண்ற ஒரு தந்திரம். அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ இதுல எந்த ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, இதே நம்ம வேற ஏதாவது ஒரு ஆசை, நமக்கு ஒரு சாதாரண ஆசைகள் நிறைய இருக்கும் இல்லையா? அதாவது வீடு கட்டணும், இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆசைகள் இருக்கும். என்னைக்காவது இந்த ஆசை தப்பு அப்படின்னு நம்ம மனம் சொல்லியிருக்காங்க கிடையாது. நான் அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டப்போ அவங்களும் அப்படிதான், ஆமா இல்லை அப்படி. ஆனா ஓஷோ மாதிரி ஆகணும், இல்லை ஓஷோவுக்கு நடந்ததெல்லாம் நமக்கும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது மனம் கிடையாது. அது உங்களுடைய ஆன்மாவுடைய ஆசை. ஓஷோ மாதிரி ஆகணும்னா என்ன? நாமளும் ஞான நிலை அடையணும், பிறவாமைங்கிற ஒரு நிலையை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான். உண்மையாவே மனிதனுடைய பிறப்பே அதற்காக தான். ஒரு ஆன்மாவுடைய உச்சபட்ச ஒரு அது போய் சேர்ற இடம் அதுதான் இல்லையா? அப்போ அதுக்கான ஆசை தான் உங்களுக்கு ஓஷோவுக்கு நடந்த மாதிரி எல்லாம் நமக்கும் நடக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறது. அதுல என்ன தப்பு இருக்கு? ஆக்சுவலா அதுதான் ஆசைகளே மிக உயர்வான ஒரு ஆசை இல்லையா? அப்ப அது போய் தப்புன்னு சொல்றது எது? நம்ம மைண்டு தான். இதுதான் மனம் பண்ற தந்திரம். ஏன்னா உங்களுக்கு அது அந்த விஷயத்தை நோக்கி அது எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அது மனதுக்கு ஒரு மரணம். அதனால மனம் அச்சப்பட தானே செய்யும். ஏன்னா நம்ம அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம், ஓஷோவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அது மைண்டுக்கு டெத்து. அதனால அதுக்கு இருக்கிற அச்சம் நியாயமானது தான். அதனால அது தந்திரம் பண்ணி அப்படி இப்படி உங்களுக்கு ஏதோ நல்லது சொல்ற மாதிரி உங்களை தாஜா பண்ணி அந்த விஷயத்தையே உங்களை கைவிட வச்சிடும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் ஆமால அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அதனால நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம அதே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன். இதே உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆசைகள் வந்தப்போ மனம் இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னப்போ இல்லை, ஒரு நாள் சொன்னது கிடையாது. ஏன்னா அந்த ஆசைகளுக்கெல்லாம் நீங்க எனர்ஜி கொடுக்கறது மனதுக்கு இன்னும் போஷாக்கு. ஆனா இந்த ஆசைக்கு நீங்க எனர்ஜி கொடுக்கறது மனதுக்கு மரணம். அதனாலதான் மனம் அவ்வளோ தந்திரமா செயல்படுது. அதனால பி அவேர் ஆஃப் த மைண்ட்.